ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121 சங்கீதக்காரன் எப்படியா பாடுறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதனால எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி தான் எப்பவுமே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமென். அவனுக்கு நல்லா தெரியும், he surely knows that his help is always going to come from above. என்னுடைய ஒத்தாசை எப்பவுமே எங்கிருந்து வரும்? தேவனிடத்துல தான் வரும். ஹல்லேலூயா. அப்படியே கேட்டுட்டே இருக்கக்கூடாது, ரிப்ளை பண்ணும். என்ன சொல்லும்? ஒத்தாசை மேல இருந்தா வரும். ஹல்லேலூயா. காமெடியா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவோம். தாவீது அதை தான் சொல்றான், சங்கீதக்காரன் அதான் சொல்றான், எல்லாம் மேல இருக்கிறவர் பார்த்து கொள்வார். ஆமென். He will take care of everything. He will take care of everything. அதையே வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணலாம். He will take care of everything. He will take care of everything. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கரங்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கரங்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும்
இந்த வீடியோ வந்து நான் சமீபத்தில் தான் ஐ ஜஸ்ட் சா. இன்ஃபேக்ட் காரில் வரும்போது தான் அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு அண்ணன்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த பாட்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு வினோதமான கமெண்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா, சூப்பர் பாஸ்டர், நீங்கள் டீயும் வடையும் வச்சு பாட்டு பாடினீங்களே, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இன் தட் சாங் he will be serving டீ சர்வ் பண்ணுவார், வடையும் டேபிளில் இருக்கும். அந்த பாட்டு முழுவதுலையும் அவன் எதை தான் பார்த்துருக்கான்? டீயையும் வடையும் தான் பார்த்துருக்கான். எதை பார்த்துருக்கான்? ஆனால் நம்மளுடைய கண்கள் எது மேலே இருக்கணும்? பாட்டு மேலே இல்லை, கர்த்தர். ஆமென். அது நம்ம துதிக்கிற கர்த்தர் மேலே தான் இருக்கணும். வேதம் இப்படி சொல்லுது என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய கண் வந்து யாரை நோக்கி இருக்கும்னா எஜமான நோக்கியே தான் இருக்கும். ஒரு வேலைக்காரனுடைய கண் யாரை பார்த்துட்டே இருக்குமா? எஜமான. எப்போ சார் இன்க்ரிமெண்ட் போடுவார், எப்போ சேலரி ஹைக் கொடுப்பாரு, எப்போ எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு, எப்போ எனக்கு போனஸ் கொடுப்பாருன்னு சொல்லி எப்போவுமே பார்த்துட்டே இருக்குமா. கையை பார்க்குறாருன்னா எப்போ எனக்கு வேலை கொடுப்பாருன்னு பார்க்காது. கையை எப்போ என்ன பார்க்கும்? எனக்கு எப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும் எஜமான் கையில இருந்து. Amen. That is why we should always keep our eyes fixed on Jesus. And Bible says that he is the author and finisher of faith. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். Amen. விசுவாசத்தை துவக்கிறதும் அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். Amen. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 உடனே இன்னைக்கு போய் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் கமெண்ட் போடக்கூடாது. என்னது? வடையும் டீயும் சூப்பர்னு போடக்கூடாது. ஆமென். பாட்டு சூப்பர்னு போடுங்க, வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். லெட்ஸ் சிங் எனது தலைவன் இயேசுநாதன். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
பாடல் எழுதினவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, மை லீடர், என் தலைவன், மை சீஃப், மை சீஃப் லீடர். தலைவனுக்கு எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு என்னன்னு தெரியல. ஐ திங்க் இட் இஸ் சீஃப் ஆர் லீடர், ரைட்? எனது தலைவன். ஒருவேளை the timing of the song is probably not great because many are celebrating a different தலைவர் in Tamil Nadu and in Karnataka, right? And probably in other states. ஒரு தலைவர் படம் வந்துருச்சுன்னு பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது. எல்லாரும் அங்கே போய் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. But we are here to celebrate a different leader altogether. Amen. Hallelujah. That leader is probably celebrated when a new movie comes. ஒரு புது படம் வரும்போது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவர் ஸ்க்ரீனில் இன்ட்ரோ வரும்போது பயங்கர விசில், கைத்தட்டு, அப்புறம் கத்துறது, பேப்பரெல்லாம் அப்படியே தெறிக்க விடுறது. பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்களா? பட் so much of excitement for watching that one small introduction of that person who is coming on the screen. ஸ்க்ரீனில் வர்ற ஒரு தலைவருக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன், பயங்கரமான கைத்தட்டு. I mean, possibly he does a lot of good work. I don't know. But God says that நான் உன்னை விசாரிக்கிறவர். Hallelujah. நான் உன்னை விசாரிக்கிறவர்னு மாத்திரம் சொல்லிட்டு நான் அப்பப்போ ஃபிலிம் ரிலீஸ் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவேன்ப்பா அப்படின்னு சொல்ல, I am going to be with you always. நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். ஒருவேளை விருந்தும் மருந்தும் 3 நாளுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் அதுக்கப்புறம் ஒரு விருந்தாளி வந்து 3 நாளைக்கு மேலே வீட்டில் இருந்தால் என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு மட்டன் வரும், அப்புறம் செகண்ட் டே சிக்கன் வரும், தேர்ட் டே ஃபிஷ் வருமா? ஓகே. அப்புறம் 4th டே கர்ட் ரைஸ் வரும். கர்ட் ரைஸில் பொமக்ரேனேட் போட்டு வரும். 5th டே வந்து கர்ட் ரைஸில் வந்து உப்பு கூட போடாமல் வரும். மேபி ஐ டோன்ட் நோ இஃப் after being with the Lord or after Lord staying with us for so many years, தேவன் நம்மனோடு கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒருவேளை சலிச்சு போச்சோன்னு தெரியல, ரைட்? So we don't celebrate. We got to celebrate our God. Amen. Hallelujah. We got to celebrate our God. Psalmist celebrated God every day. சங்கீதக்காரன் வந்து ஒவ்வொரு நாளும் தேவனை செலிப்ரேட் பண்ணான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், எத்தனை கத்தி எடுத்துட்டு எத்தனை பேர் ஓடி வந்தாலும், எவ்வளோ பேர் சேஸ் பண்ணாலும், ஒரு கெபிக்குள்ளே போய் அவன் இருந்தா கூட அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாம I will praise my God. என் தேவனை நான் துதிச்சுட்டே இருப்பேன். The biggest problem that we have in the Christian community or the believers community is that we don't celebrate our God. நம்ம ஆண்டவரை தெரிஞ்சது கொண்டதுக்கு அப்புறம் அவரை நம்ம செலிப்ரேட் பண்றதே இல்லை, அவரை கொண்டாடுறதே இல்லை. We need to celebrate. Yeah? Shall we celebrate? ஓ இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். ஓ இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். To celebrate ன்னு இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு ஒருத்தர் வாயிலையும் சிரிப்பு இல்லைன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும்ல. Come on, let's enjoy and sing. பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். நீதி தேவன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து துதித்து, நினைத்து துதித்து
பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். You know what's the second biggest problem with the community, the believers community? I told you first problem is we don't celebrate Jesus. தேவனை நம்ம கொண்டாடுறது இல்லைன்றது தான் ஒரு இருக்கிறதுலே பெரிய தப்பான காரியம் நம்ம செய்கிறதுல. The second biggest mistake that we do is I'll probably explain with the example, right? Politicians எல்லாம் நீங்கள் ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா லீடரை பேச விட மாட்டாங்க என்றைக்குமே. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் யூ வில் ஹார்ட்லி see the leader speak. தொண்டெல்லாம் நிறைய பேர் சவுண்ட் விடுவான், நிறைய பேர் பேசுவான். அவர் ஏதாவது பேச வந்தால் கூட நீங்கள் சும்மா இருங்க தலைவரே, நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன். எப்படி தலைவரே நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ரைட்? மோஸ்ட் ஆஃப்டன் ஆஃப்டர் நோயிங் காட், ஆஃப்டர் நோயிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேவனை அறிந்த பின்பு, தேவனுடைய வல்லமையை புரிந்த பின்பு, கொஞ்ச நாள் அவர் கூட பயணிச்சதுக்கப்புறம், ஆஃப்டர் ட்ராவலிங் வித் காட் ஃபார் so many months and years, we start gaining some confidence. நமக்குள்ளே ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. அது தேவன் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லை. we start saying that ஆண்டவரே நீங்கள் சும்மா இருந்தால் மாத்திரம் போதும், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, I will take care, I will take care, நான் பார்த்துக்கிறேன். ரைட்? This is what when Jesus was traveling with his disciples on the boat, ஒரு படகுல உட்காந்து இயேசுவோடு கூட சீஷர்கள்லாம் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான புயல் வந்துச்சு, பயங்கரமான காற்று வந்துச்சு, அப்படியே கடல் கொந்தளிக்குது. உடனே என்ன பண்ணியிருக்கணும் சீஷர்கள்லாம்? போய் இயேசுவே ஒரு பயங்கரமான மேட்டர் நடக்குது, நீங்கள் வந்து இந்த காற்று கடல்லாம் பயங்கரமாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும்ல. என்ன பண்ணாங்க சீஷர்கள்லாம்? நீங்கள் தூங்குங்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். மேபி they didn't say that out loud. அவங்க வாயை திறந்து அது சொல்லாமல் இருக்கலாம். மேபி பைபிள் does not record. But what they did is they tried. அவங்க ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி நம்ம பார்க்காத கடலாடா, நம்ம பார்க்காத கடலா அப்படின்னு they tried so hard. எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் தான் அட்லீஸ்ட் புத்தி தெளிஞ்சு எங்கே போனாங்க? ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போகல. அப்போ கூட நாங்கள் செத்து போகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கல்ல. நாங்கள் மரித்து போவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி போய் கேட்குறாங்க. ஆஃப்டர் ட்ராவலிங் வித் காட் ஃபார் so many years or so many months, we start gaining confidence on ourselves and we start ignoring God. ஆண்டவரை இக்னோர் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன் தலைவரே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்களே ஒரு காரியத்தை செய்கிறீங்களா இந்த வார்த்தை உங்கள் மைண்டில் ஒலிக்கணும். தலைவரே நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். when Jesus was about to be arrested, இயேசு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சீஃப் ப்ரீஸ்ட் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து இயேசுவோடு கூட அவங்களுடைய சீஷர்லாம் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம்? பீட்டர், எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. பீட்டர் வந்து அப்போ கூட என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே உங்களை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த வேலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். பீட்டர் என்ன பண்ணார்? எடுறா அந்த பட்டயத்தை அப்படின்னு சொல்லிட்டு பட்டயத்தை எடுத்தான். பட்டயத்தை எடுத்து பைபிள் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுது? வலது காதை வெட்டிட்டான். ஒரு சோல்ஜருடைய வலது காதை வெட்டிட்டான். He cut it off. So what is happening here? என்ன நடக்குது? தலைவரை நீங்க சும்மா இருங்க, இவனை என்ன சோட்டா பசங்க, நான் முடிச்சிடுறேன் அவன்ல அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. That didn't happen, right? God said, "அப்பா, do what I say." பட்டயத்தை எடுக்கிறது உன் வேலை இல்லப்பா. It is not your work to fight with swords and knives. Lot of times when there is fight within our family, நிறைய நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை வரும்போது, இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை வரும்போது, பீட்டர் மாதிரி நம்மளும் ஒரு பட்டயத்தை தூக்கிடுறோம் கையில். அவன் காதை காணும் காலை காணும்னு சொல்லி போகிற அளவுக்கு வெட்டு, அங்கங்கே வெட்டு.
God is saying, அப்பா, I didn't call you to take the knife out and break somebody's leg. ஒருத்தனுடைய காலை வெட்டுறதுக்காக நான் உன்னை அழைக்கலப்பா. I've called you to do what I say. I've called you to do what I say. Peter என்ன பண்ண, Paul, when he had an encounter with Jesus, பவுல் வந்து இயேசுவை வந்து தரிசிக்கும் போது, தேவனை தரிசிக்கும் போது, the first thing that comes out of his mouth is, தேவனே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? What is it that you want me to do, Lord? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Hallelujah. That should be our prayer, right? That should be our response every time, right? Whether Jesus is about to be arrested, இயேசுவை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாலும் சரி, இல்ல பயங்கரமான புயலா இருந்தாலும் சரி, நம்ம ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, what is it that you want me to do? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து தலைவரே அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது. ஷெப்பர்ட், என்னது, மேய்ப்பர் அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது. நீங்க வழி நடத்துகிறவர், நீ ராஜா அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது. இஸ்ரவேல் மக்கள், ஐ திங்க் ஏசாயா 29:13 இப்படி ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் தங்களுடைய இந்த ஜனம் தங்களுடைய வாயினால என் கிட்ட வராங்க, அவங்களுடைய உதடுகளால அவங்க என்ன மகிமைப்படுத்துறாங்க, என்ன கனப்படுத்துறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயமோ எப்படி இருக்கான்? என்னை விட்டு தூரமா விலகி இருக்கு சார், தூரமா விலகி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். Amen. The second biggest problem that Christian community has is that we are very good in saying, oh God, you're the Lord over my life. நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர், நீ ராஜாதி ராஜா அப்படின்லாம் வர்ஷிப்ல எல்லாம் நல்லா அழகா பாடுறோம். நீரே மேய்ப்பர் அப்படின்லாம் வசனம்லாம் நல்லா சொல்றோம். ஆனா சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணிடுறோம்? தலைவரே, நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். Just change your side and say, Lord, what is it that you want me to do? நீங்க இருக்கிற இடத்தை மாத்தி ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, ஓட்டில் அமர்ந்து கவலை மறந்து, தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். தோளில் அமர்ந்த மாத்தி அப்படியே போட்டில் அமர்ந்துன்னு பாடலாம். ஏன்னா போட்ல தானே அந்த பெரிய பிரச்சனை வச்சு. போட்டில் அமர்ந்து கவலை மறந்து, போட்டில் அமர்ந்து கவலை மறந்து, தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். இப்ப நீங்க பாடுங்க. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து 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 மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். Hallelujah. I told about two problems, ரெண்டு primary problems சொன்னேன். ஒன்று வந்து we don't celebrate God, தேவனை நம்ம கொண்டாடுறதே இல்லை, right? The second major problem is that we say, Lord, you have given me strength, I will take care, you just relax. உங்களுக்கு டெய்லி 7th day தான், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் 1st to 6th day நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. That's the second problem. And the third biggest problem is that when there is a huge problem that we are not able to handle, ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் வரும்போது, ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அப்படியே தேவனை விட்டு ஓடி போயிடுறோம், அவருடைய சமூகத்தை விட்டு அப்படியே விலகி போயிடுறோம். Bible says in Matthew chapter 26 verse 56, மத்தேயு 26:56, யாராவது எடுக்க முடியும்னா எடுத்து வாசிங்க. மத்தேயு 26:56. Again it is the incident of Jesus is about to be arrested. இயேசு அரெஸ்ட் பண்ணும்போது, அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் Bible says that எல்லா சீஷர்களும்
எல்லா சீஷர்களும் அவரை விட்டு விலகி ஓடி போயிட்டாங்களாம். Every disciple, all the disciples, when problem came, they ran away from Jesus. Or in other words, when they saw what is happening is not what is expected, அவங்க இருந்த சூழ்நிலையில அவங்க பாராதது நடக்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகி மன உளைச்சலோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இந்த இயேசுவே வேண்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. What made them to do it? எது அவங்கள அப்படி பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொன்னா, it is the fear, பயம். என்னது? பயம். பயம்தான் அவங்கள இப்படி இயேசுவை விட்டு 3 வருஷம் கூட இருந்தும் அந்த இயேசு விட்டு எதுப்பா உன்னை ஓட வச்சுச்சு அப்படின்னா பயம்தான். ஒருவேளை இயேசுவோடு இருந்தா இன்னும் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குமோ, என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, எனக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு they ran away from Jesus. Hallelujah. Bible says in 1 Timothy chapter I think 1 verse 7, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். Amen. Hallelujah. கரங்களிலே நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை நம்பிக்கை நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறையா. யாவே நீரென்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. கரங்களிலே நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. கன்ஃபஸ் பண்ணுங்க. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை இல்லா
காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. I don't know with what expectation that you walked into this place. இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வரும்போது என்ன எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. But I want to change your mind. உங்களுடைய இருதயத்தை மாற்றி, உங்களுடைய சிந்தனையை மாற்றி, ஒரு லாஸ்ட் ஒரு 2 minutes I want you to exalt my God. என் தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க. My God will take care, because Bible says seek ye first the kingdom of God and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்க முதல்ல தேடுங்க. அப்போ மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். This evening time, இந்த மாலை வேளையில எல்லாரும் அப்படியே லாஸ்ட் ஒரு 2 to 3 minutes, just 2 to 3 minutes, give your best to God by singing along with us. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர். The Bible says that I will call upon the name of the Lord and I will be saved. தேவனுடைய நாமத்தை நோக்கி நான் கூப்பிடுவேன், எனக்கு ரட்சிப்பு உண்டாகும், எனக்கு ஒத்தாசை உண்டாகும். Thank you for blessing the time of worship. எங்களுடைய துதி வேளையும் ஆராதனை வேளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். Praise the Lord. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, இங்கே பெங்களூர் வந்து நான் 13 வருஷம் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அம்மா அப்பா இவங்கெல்லாம் இங்கே வரப்போ, என் கூட வரப்போ, ஃபெலோஷிப்க்கு வரப்போ, சர்ச்சுக்கு போகிறப்போ, ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ, இல்லை எங்கே நாங்கள் நினச்சாலும் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் தனியாக போவேன், அம்மா அப்பா தனியாக போவாங்க, நானும் ஒய்ஃபும் தனியாக போவோம். ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சேர்ந்து வந்து எங்களால் ஒரு இடத்துக்கு போகவே முடியாது. நாங்கள் தனியாக போவோம், அவங்க தனியாக வருவாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே எங்களால் சேர்ந்து ஒரு இடத்துல போகவே முடியலையே. சர்ச்சுக்கு கூட எங்களால் சேர்ந்து போக முடியாது. நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போவோம், அவங்க டைமிங் எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ சேர்ந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆண்டவர் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருத்திட்டு வந்தார். கல்யாணமும் லோன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா விஷயமே லோனில் தான் பண்ணோம். ஆனால் ஏற்ற காலத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அடைக்க கிருபை தந்தார் கடவுள். அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு தாட்டு தான். அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து வந்து அண்ணா ப்ரேயரில் சொன்னாங்க, this year is going to be the year of blessing and fulfillment and his promises. அவர் ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை வந்து இந்த வருஷம் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ப்ரேயரில் சொன்னாங்க. ஸோ நான் வந்து நம்பிக்கையாக இருந்தேன், சரி இந்த வருஷம் நம்ம எப்படியாவது கார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்குள்ளே ஒரு பாலிசி இருந்தது, ஒரு லோனை முடிக்காமல் இன்னொரு லோன் எடுக்கவே கூடாது அப்படின்னு. ஈவன் தோ கேப்பபிளாக இருந்துச்சு, என்னோடய சேலரி பேக்கேஜ் எல்லாமே இன்னொரு லோன் வாங்கணுன்ற கேப்பபிளாக இருந்தது. பட் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் இல்லை அடுத்த வருஷமும் அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. இன்னொரு லோன் எடுக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், பட் அந்த பழைய லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா க்ளோஸ் பண்ணணுன்னா ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு தானே அந்த பிரின்சிபலில் க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுக்காக நாங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணோம், எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணோம். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெத்தலிஜி சர்ச் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாஸ்டர் சொன்னார், இஃப் காட் டிசைரட் டு பிளஸ் யூ, he even blesses the company where you are working. He even blesses the place where you are already engaged. உங்களை உயர்த்தணுன்றதுக்காகவே உங்கள் கம்பெனியை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜில் சொல்லிட்டு இருந்தார். பாருங்கள், எங்கள் கம்பெனியில் விஜயண்ணா இங்கே இருக்காங்க, அவங்களும் சாட்சி தான். எப்படி அந்த ஷேர் வேல்யூ மேலே போச்சுன்னு யாருக்குமே தெரில. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டும் கிடையாது, நார்மலான ரிசல்ட்டாக, இதை விட நல்ல பெட்டர் ரிசல்ட்டாலாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யாருமே எதிர்பார்க்க முடியாத அந்த க்ரோத், ஷேர் வேல்யூ வந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா $30 மேலே போனால் தான் நாங்கள் விற்றா எங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ எங்கள் ஷேர் வேல்யூ வந்து எப்போவுமே 20, 22, 23 இப்படியே தான் இருக்கும். இப்போ நாங்கள் விற்றோன்னா நாங்கள் தான் $6 கம்பெனிக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா 35 போச்சு, 40 போச்சு, 45 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ கரெக்டான நேரத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி ஆகிடும். நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஷேர் வேல்யூ வந்து $15 எக்ஸ்ட்ரா போய் என்னால் அந்த ஷேரை வந்து விற்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் எனக்கு ப்ராஃபிட் வந்து அந்த கடனையும் அடைச்சேன். இன்னொரு கார் வாங்குவதற்கும் அதுக்கு டவுன் பேமெண்ட் நல்ல டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கும் கடவுள் கிருபை தந்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிளெஸ் ஆகணும்னு கடவுள் நினச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தையும் பிளெஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ புது கார் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், ஸ்வீட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு லார்ட். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் பல வருஷமாக இங்கே வரோம். ஆனால் இந்த வேலைக்கு போகும்போது கரெக்டாக தவறாமல் வந்து நின்றேன். மாதம் வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டு பிறமேலே ரொம்ப சிக்கு நான் ரொம்ப தவறின்னு இருக்கிறேன். மாதம் வருது இங்கே. ஆனாலும் சார் நான் ரேகா சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வருவேன்வேன், அப்புறமா வராது ஆகிடுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் 8வது மாதத்தில் தடைங்களெல்லாம் நீக்கி கொண்டு வந்த தேவனுக்கு கூட நான் கொடி ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன். 1.5 மாதமாக பெட்டில் இருந்தேன். ஏஞ்சிக்க முடியாது, டயர்டு. ஹாஸ்பிட்டலு ஒரு டைமுக்கு ஒரு 10 டேப்லெட் சாப்பிடுவேன். அந்த டேப்லெட்டு சாப்பிடல எனக்கு இன்னும் ரொம்ப டயர்டாகிடும். வாமிட்டு, ரொம்ப கை கால் நடுக்கும், சுஸ்து. டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் டாக்டர் எல்லாம் டெஸ்ட்டுங்க பண்ணுவாங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும். அப்புறமா அப்போ அந்த ஒரு வாட்டி அட்மிட் பண்ணுங்கன்னுவாங்க. சொன்னேன், அட்மிட் வேண்டாம் டாக்டர், நம்ம வீடு பக்கத்தில் இருக்குது இல்லையா, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் டேப்லெட்டு எதனா கொடுங்க, இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு. சுகர் அதிகமாகிடுச்சு. சுகர் அதிகமாகவும் எனக்கு இன்ஜெக்ஷனாலே ரொம்ப பயம். இன்சுலின்ஸ் எடுத்துக்கோமா, டேப்லெட் வேண்டாம், ஜாஸ்தி டேப்லெட்டு சாப்பிட்றீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை டேப்லெட் கொடுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லெட் எடுக்கும்போதெல்லாம் பிள்ளைங்க வந்து புள்ள மாதிரி என்னை பார்த்துக்கினாங்க. எங்கள் மகன் எல்லாருமே. ஆனாலும் என்னத்துக்கு இப்படி ஆகுதுன்னு எனக்கே புரியல. இப்போ சர்ச்சுக்கு கூட போக முடியாத ஆயிடுச்சு. நான் என்னடா சப்பா, உன்ன பாதத்தில் நான் ரிட்டையர்ட் ஆகாத முன்னே நான் சர்ச்சுக்கு வர முடியாது, உபவாசம் எடுக்கணும், ஜெபம் பண்ணணுன்னா வேலை அதிகமாக இருக்கும். அதனால் ஆண்டவரே ரிட்டையர்ட் ஆகிட்டு உன் பாதத்தில் தான் நான் இருக்குவேன் ஆண்டவரே, உன் ஊழியத்தை தான் செய்வேன் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு எப்போவுமே சொல்லினே இருக்குவேன். ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு பெருமாள் தான் செய்ய முடியாத ஆகிட்டு. அதெல்லாம் நினச்சி தூக்கம் இல்லை, நைட்டெல்லாம் தூக்கமே இருக்காது எனக்கு. அப்படி இருக்கும்போது ரேகா சிஸ்டரு பிரவீன் ஒரு 7ஆம் மாதத்தில் வர 17ஆம் தேதி வந்தாப்புல வீட்டுக்கு திடீரென்னு வந்தாங்க சொல்லிவிட்டு காலையிலேயே. அப்புறமா ஏஞ்சி பார்த்தா சிஸ்டர் ரொம்ப பெஜர்பட்டாங்க. என்ன சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க, ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு. எங்கள் பையன் 2வது பையன், எனக்கு 3 பசங்க. பெரிய பையன் ஆர்மியில் இருக்கிறா, சின்ன பையன் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணின்னு இந்த சொந்தமாக எல்லாம் லாஸ் ஆகின்னு இருக்குது. எல்லாம் மூடிட்டு வீட்டில் தான் இருக்கிறாப்புல, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மனைக்காவில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இருக்கும்போது சிஸ்டர் வந்து ரேகா சிஸ்டர் ஜெபிச்சாங்க. சிஸ்டர் உங்கள் மனக்கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆண்டவர் எல்லாம் எடுத்து போடுவார், தைரியமாக இருங்கன்னு அவங்க அழுந்து ஜெபம் பண்ணாங்க. பிரவீன்னு சொன்னாங்க, ஆண்டி எல்லாம் உங்களுக்கு இன்னோட முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து சாட்சி சொல்வீங்க, நீங்கள் வாங்க ஆண்டி, நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லா ஆகிடுவீங்க. நான் ஒரு நல்லா பலத்தை தந்தாங்க. அவங்க எங்களுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற வேதனை அப்படியே சொல்லி அழுந்து ஜபிச்சிட்டு வந்தாங்க. அந்த ஜபத்தினால கொஞ்சம் எனக்கு பலன் வந்துச்சு. அந்த ஏஞ்சி நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் டயர்டு தான், திடீர்னு வாமிட்டு, என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டு நிற்காது. அப்படி இப்போ கூட அப்படி தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தார், சாட்சி அன்றைக்கி வச்சுருக்கிறாரு. ஆண்டிக்கு பிரவீனுக்கு வெங்கட்டுக்கு கொடான கூட நன்றி செலுத்துக்கிற தேவனுக்கு, சுகத்தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பையன் வந்து சொல்ல வேண்டிய சாட்சி அவன் மறந்துட்டான், அதனால அவனுக்கு பதிலாக நான் சொல்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவனோட ஸ்கூலில் வந்து காலையில் டிவோஷன் சாங் பாடும்போது அது வந்து ஒரு
விக்கிரகத்தை தொழுகிற பாடலை தான் பாடுறதுக்கு எப்போதும். ஸோ இவன் வந்து என்ன செய்வான்னா, கிளாஸ் அசம்பிளி நடக்கும்போது பாட மாட்டான், பெருசாக சைலண்ட்டாக சும்மா வாசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்துருவானா. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது, அது பாடுறதுக்கு பிடிக்கல அவனுக்கு. நாங்கள் எதுவும் பெருசாக அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் இல்லை, ஆனால் அவன் இருதயத்தில் அவனுக்கு வந்து இது தப்புன்ற மாதிரி ஒரு உணர்வு, அதனால அதை செய்யவே இல்லை. பட் அதை கிளாஸ் டீச்சர் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பாடலை, நீ பாடி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அவன் பாட சொல்லி எவ்வளோ கேட்டிருக்காங்க, பாட மாட்டேன்னொடனே நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நீ தான் முன்னாடி நின்று பாடணும், அசம்பிளியில் பாடி தான் ஆகணுன்ற மாதிரி அவனை சொன்ன உடனே அவன் எங்ககிட்ட சொன்னான், நான் மண்டே ஸ்கூலுக்கே போகல, நான் போக மாட்டேன் அப்படின்னு. எதுக்குப்பா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி மிஸ் இப்படி சொல்கிறாங்க டாடி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு எங்கள் 2 பேர்கிட்ட இப்படி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இப்போ நான் வந்து சொன்னேன், நீ ஜெபம் பண்ணுப்பா. இதே இடத்துல சிஸ்டர் லீனா வந்திருந்தாங்க ஒரு தடவை. அவங்க அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு பாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் வந்து அவங்க ஜெபத்தை கேட்டு அது மாற்றி போட்டார். அந்த டெஸ்டிமனி அவனுக்கு நான் ஷேர் பண்ணி, இதே மாதிரி நீயும் ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் அவங்களும் சில விஷயங்கள்லாம் நீ ப்ரேயர் பண்ணும்போது உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் அமைதியாயிட்டான். பொதுவாக காரில் அவன் எங்களோட ட்ராவல் பண்ணும்போது பேசிகிட்டே வருவான். கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருப்பான். அன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான். என்னப்பாச்சு அப்படின்ட்டு, என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா, இல்லை நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தான். திரும்ப நைட்டும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இல்லை. காலைல எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான், நைட் பைபிள் ரீட் பண்ணிட்டு படுப்பான், பட் ப்ரேயர் பண்ண மாட்டான். அவனாக போய் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அவனுக்கு ஃபுல்லாக சிந்தனை ஃபுல்லாக அதே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் இல்லை, ஒரு பெரிய மிரக்கல் நடந்திருக்குன்றது அவனுக்கு ரியலைசேஷனே இல்லை. என்னென்னா, அன்றைக்கி வந்து கிளாஸ் அசம்பிளியில் அந்த பாட்டு எதுவுமே பாடாதீங்க, வெறும் ஸ்கூலினுடைய ஆந்தம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதையும் நேஷ்னல் ஆந்தம் மட்டும் பாடினா போதும், டிவோஷனல் ப்ரேயர் சாங் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்க்குலரே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய மிரக்கல்ன்றது அவனுக்கு தெரியல. அவன் வந்து வீட்டில் எப்படி சொல்லிட்டாங்க, அவனுக்கு என்ன இவனை கூப்பிட்டு பாட சொல்ல மாட்டாங்க, அதுதான் அவனுடைய இன்டென்ஷன் இருந்துச்சு. பட் இது ஒரு பெரிய மிரக்கல். சரி அப்போ நான் வந்து ஆயத்த ஜெபத்தில் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னான். நேற்றும் மறந்துட்டான். ஆனால் நான் வந்து எனக்கு என்னவோ இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சாட்சி சொல்லும்போது, இல்லை இது சொல்லுன்னு ஒரு உணர்வு வந்தது. கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒரு சின்ன பிள்ளையுடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி யாரெல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க கை வசுங்க பார்க்கலாம். கர்த்தர் வந்து 2ஆம் வருகையில் 2 விதமாக வராரு. ஒன்று வந்து பகிரங்க வருகை, ஒன்று வந்து ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில் பகிரங்க வருகை வர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரகசிய வருகையில் ஆண்டவர் வந்துடுவார். அந்த ரகசிய வருகையை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நேரத்துக்குள்ளே முடிக்க நான் பிரயாசப்படுறேன். கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து. நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள் இருக்கோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம். கர்த்தருடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வசனத்துக்குள் பரிசுத்தத்தை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த பரிசுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளணும், தேடணும், விசுவாசிக்கணும், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளே நம்ம போக முடியும். இயேசு இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எப்படி வந்தார்? மரியாளின் வயிற்றில் மனுஷகுமாரனாக, இரட்சகராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, உலகத்தை சுமந்து தீர்க்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் 2ஆவது வருகையில் வரும்பொழுது அப்படி வரமாட்டார். எப்படி வர போகிறாரு? மணவாளனாக, தேவனுடைய குமாரனாக, ராஜாதி ராஜாவாக தான் இந்த 2ஆவது வருகையில் வர போகிறாரு. ஆனால் இந்த 2ஆவது வருகைக்கு முன்னாடி தான் இந்த ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. பைபிளில் ரகசிய வருகை ஒன்று கொடுக்கப்படவே இல்லை.
அப்போ ரகசிய வருகைன்னு ஒன்று கொடுக்கப்படலையே, நீங்கள் ஏன் ரகசிய வருகைன்னு சொல்கிறீங்க? அப்படி அல்ல. சில விஷயங்கள் பைபிளில் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உபாகமம் எடுங்க எல்லாரும். உபாகமம் 29:29. மறைவானவைகள் யாருக்குரியவைகள்? கர்த்தருக்குரியவை. அதை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கோம், அந்த விஷயத்த நம்ம ஏன் அனலைஸ் பண்ணணும்? குழந்தை மாதிரி இருக்கணுங்கிறார் ஆண்டவர். அந்த மறைவானவைகளை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. திரித்துவோம் நம்ம சொல்கிறோம். திரித்துவோங்கிற ஒரு வேர்டு இருக்கா பைபிளில்? திரித்துவோங்கிற ஒரு வேர்டு பைபிளில் கிடையாது. ஆனால் திரித்துவம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை. எல்லாமே வேத வசனத்தின்படி ஆவியானவர் என்ன எழுதணுமோ அதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இது மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரகசிய வருகை. அதனால இல்லைன்னு சொல்லி ஆகவே செய்யாது. அதனால எபிரேயோ ஆக்கியோன் 9:28, எபிரேயர் 9:28 எடுத்தீங்கன்னா, கர்த்தருக்காக யார் காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக எப்படி வர்றார் அவரு? பாவம் இல்லாமல் தரிசனமானார். ரொம்ப முக்கியம். எபிரேய ஆக்கியன் எவ்வளவு அழகா சொல்றாரு. தமக்காக காத்திருக்கவங்க, அவருக்காக யார் யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரகசிய வருகையில் என்ன செய்றாரு? முதல்ல வராரு. ரெண்டாவது வருகை பகிரங்க வருகை, அதுக்கப்புறம் தனி சாப்டர், அது தனியாக இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த ரகசிய வருகையில் தமக்காக காத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் யார் வராரு? ஜீசஸ் வராரு. அதுதான் இந்த எபிரேய ஆக்கியம் சொல்றாங்க. இதுல 1845 தடவை பழைய ஏற்பாட்டில் அவருடைய அத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு. 1845 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 318 டைம்ஸ், 318 தடவை ஆண்டவருடைய வருகையை பற்றி புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் 14 நிருபம் எழுதியிருக்காரு. அந்த 14 நிருபத்திலையும் 50 தடவை இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றி கூறியிருக்காரு. வேதத்துல ஒவ்வொரு 25 வசனங்களுக்கு ஒரு தடவை இயேசுவின் இருக்கு. அப்போ இந்த 2ஆம் வருகைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வேதம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க முதல்ல வந்துட்டாரு, 2ஆவது வர மாட்டாரு. அப்படி அல்ல. முதல்ல பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தாரு. இந்த பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம என்ன செய்யறாரு? மீட்க வராரு. எப்படி வராரு? அந்த பிரசன்னத்திலிருந்து மீட்பதற்கு வராரு. அதனால்தான் இத்தனை வசனங்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மூணாவது, எல்லாரும் சொல்லுவாங்க 2ஆம் வருகை இல்லை, பிரசிய வருகை கிடையாது, அதெல்லாம் சும்மா அவர் வந்துட்டு போயிட்டாரு, அப்படி இல்லை. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆகாது. நோவா ஜலப்பிரயத்தினால ஆண்டவர் அழிக்க போறாரு, இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல, நம்பல. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பேழைக்குள்ள போச்சு. அப்போ கர்த்தர் இன்னொருத்தர் யாரோ வந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செய்தாரு? கதவை அவரே அடைச்சாரு. நோவாவினுடைய பேழையினுடைய கதவை அடைச்சது யாரு? கர்த்தர். ஏன் அடைக்கிறாரு? நான் இவ்வளவு தூரம் சொன்னேன், இவ்வளவு பிரசங்க கொடுத்தேன், ஒருத்தர் கூட கேட்கல. ஆனா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் கேட்கப்பட்டு, அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. அவ்வளவு ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது நோவாவின் குடும்பம் மட்டும்தான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொன்னார். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அப்படி இல்லை, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இல்லை, அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்காங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க கானானியர் எப்படிப்பட்டவங்கலாம் சொல்றாங்க. அதுல 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்க? அந்த தேசம் நல்ல தேசம். அது யாரு? காலேபும் யோசுவாவும். அந்த 2 பேர் மட்டும்தான் கடைசி வரை என்ன செய்தாங்க? உள்ள போனாங்க. அதே போலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீஷர்களை காத்துருங்க சொல்லும் பொழுது அந்த 120 பேர் மட்டும்தான் காத்திருந்தாங்க. அவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்னும் நம்ம சொன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த 12 பேரை மட்டும்தான் என்ன செய்தாரு? அப்போஸ்தலரா தெரிந்தெடுத்தாரு. அதே மாதிரி அவங்கெல்லாம் சொன்னது உண்மை ஆயிராது.
அவங்கெல்லாம் சொல்றாங்க அது வரமாட்டார். அப்படி அல்ல, கர்த்தருடைய வருகை நிச்சயம். முதல்ல ரகசிய வருகையில வரப்போறாரு, ரெண்டாவது பகிரங்க வரையில வரப்போறாரு. முதல்ல பகிரங்க வருகையில நம்ம பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது, அந்த உபத்திரவத்து காலத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமாக நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய போறாரு? சேர்த்து கொள்ள போறாரு, கூட்டிட்டு போக போறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் யோவான் 14:3 எடுத்தீங்கன்னா, யோவான் 14:3 புதிய ஏற்பாட்டுல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போ எவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் போறதுக்கு முந்தியே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், நான் பரலோகத்துக்கு போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். போயிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு? பின்பு நான் நீங்களும் இருக்கும்படி. அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சந்தோஷமா சொல்லுங்களேன். நானும் சந்தோஷமா மெசேஜ் கொடுப்பல. நான் பரலோகத்துல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மள என்ன செய்வேங்காரு? கூட்டிட்டு போவேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் இருக்கிற இடத்துல மறுபடியும் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நிச்சயமா நம்மளை கூட்டு போறதுக்கு வருவாரு, அங்க போய் அவரோட கூட நம்ம இருப்போம் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது? வேறு ஒன்றுது, தாகமா இருக்கு. அந்த தாகம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரணும். நான் ஆண்டவரோட போனோம், அவருடைய வருகையில நான் சேரணும், அவர் வருகையில அவரை மோகமா தரிசிக்கணும், அவரோட கூட நான் வாழணும். அந்த எண்ணம், அந்த தாகம், அந்த பசி உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு ரகசிய வருகை ஈஸியா இல்லை. ரகசிய வருகை நானே வெளிப்படுத்தல் படிக்கவே மாட்டேன். பைபிளை படிச்சுட்டு வெளிப்படுத்தல் கொஞ்சம் கஷ்டம், புரியாது. திரும்ப 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 நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பிறகுதான் வெளிப்படுத்தல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. நம்ம போனோம், நம்ம ரகசிய வருகை என்ன பகிரங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ தாகம் வந்தது. அது மாதிரி வெளிப்படுத்தல் ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியாது. திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த தாகத்தை, அந்த இதை உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. இப்போ அடுத்தால யோவான் 14:18 பார்த்தீங்கன்னா, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திக்கற்றவர்களாக விடவே மாட்டாரு. திக்கற்ற பிள்ளைகள் நம்ம அல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, உறவினர்கள்லாம் கைவிடலாம், ஆனா யார் கைவிட மாட்டாரு? ஏசப்பா கைவிட மாட்டாரு, நம்மளோட கூட இருக்கிறாரு. நிச்சயமா நீங்க நினைக்கலாம், எனக்கு யார் உண்டு, யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை, இருக்கு. அப்படி வரும்பொழுது தேவனுடைய கரம் உங்களை தூக்கும், தேவனுடைய கிருபை உங்களை தூக்கும். அவன் சொன்னானே சாட்சியில, நான் எப்படி அடைக்க போறேன், எப்படி பண்ண போறேன் நினைச்சேன், ஆண்டவர் அவங்க ஆபீஸுக்கே ஒரு மிரக்கல் நடத்தினார். அப்படி நடத்தக்கூடிய தேவன் நம் தேவன். எங்க வாழ்க்கையில் நான் சொல்ல போனா நிறைய சாட்சி சொல்லிட்டே போலாம், ஒன்றல்ல இரண்டல்ல. இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவர் எங்க மேல காட்டின இரக்கம், அவர் எங்க மேல காட்டின அன்பு, நாங்க அவரிடம் இருக்கிற பயபக்தி. ஒரு அன்பு மட்டும் இல்ல, பயபக்தி, நடுக்கம். அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மாறினா கூட என்ன அறியாமலே ஒரு நடுக்கம் வரும். நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்ப்பேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், யார்கிட்ட பேசினேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நீங்களும் அந்த பரிசுத்தமாயிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் திக்கற்றவர்களாக விடை. இன்னொன்னு வெளிப்படுத்தல் 3:11 சொல்றாரு, சீக்கிரமா வரேன். அவருக்கு 1000 வருஷம். இப்போ அவர் வருகைக்கினுடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிட்டே இருக்கு. நம்ம பார்த்தோம்ல, எருசலேமில் நடக்கிற காரியங்கள், ஒவ்வொரு சிம்பிள்ஸ் என்ன நடக்குதோ அதெல்லாம் அவருடைய வருகை மிகவும் சமீபம். எப்போ வராரு எப்போ போறாரு தெரியாது, அது ரொம்ப சமீபமா இருக்கு. ஆனா நம்ம லூக்கா 24:50 இயேசு மரித்து உயிரோடு எழுந்த உடனே தன்னுடைய சீசர்களை எல்லாம் கூட்டிட்டு எங்க போறாரு, பெத்தானியான்னு ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து என்ன செய்தாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். லூக்கா 24:50-51 எடுத்தேன்னா, மரித்து உயிரோடு எழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் பெத்தானியாங்கிற இடத்துக்கு கூட்டு போய் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ அது ரகசியமா போனாரா ஆண்டவர்?
சொல்லுங்க. இல்ல, எப்படி போனாரு? சீசர்கள் கண்கள் காணும்படியாக போனாரு, மறைஞ்சிட்டு போல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, காண முடியாது. அதே ஆண்டவர். அப்போஸ்தலர் 1:11 எடுத்தீங்கன்னா, எந்த இயேசு? திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. இந்த இயேசு, வேற இயேசு அல்ல. நீங்க கண்ணால பாத்தீங்களா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவை? இந்த இயேசு. பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ருசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. இந்த இயேசு. யோவான் சானகனை பார்த்து சொன்னாங்க, இவர்தான் இயேசு. நோ, அவர் இயேசு அல்ல. தெரியாது, ஜனங்கள் தெரியாம சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த இயேசு. இந்த இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அவர் என்ன செய்ய போறாரு? திரும்ப வர போறாரு. அதுதான் நம்ம முக்கியம். நம்ம இயேசு நம்ம எப்படி 33 வருஷங்கள் எல்லாரும் கூட இருந்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிசாசின் பிடியிட்டவர்களை மாற்றி மரித்தோரை உயிரெழுப்பி எப்படி இருந்தாரோ அந்த இயேசு என்ன செய்ய போறாரு? மறுபடியும் வர போறாரு. அடுத்தால இந்த ரகசிய வருகைக்கு பேர் தான் ராப்சர். இங்கிலீஷ்ல ராப்சர்ன்னு சொல்றாங்க. அந்த ராப்சர் சொல்ற வேர்டு வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்த வேர்டு. லத்தீன் மொழியிலிருந்து தான் இந்த ராப்சர்ங்கிற வேர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ராப்சர்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிறது அர்த்தம். எடுத்துக்கொள்ளப்படுதல். அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அதுதான் அதனுடைய பேரு ராப்சர்ங்கிறதாகும். அப்போ முதலாக இந்த ராப்சர்ங்கிற வேர்டு எங்கேயும் வந்திருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆனா அதனுடைய வசனங்கள்ல பார்க்கும் பொழுதுதான் அவருடைய வருகை எப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு தன்னுடைய வாயால 2ஆம் வருகையை பத்தி சொல்லியிருக்க இடம் எங்கன்னா மத்தேயு 24:27. மேத்யூ 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிப்பது போல வருகையும் இருக்கும். மின்னல் எப்படி கிழக்கிலிருந்து மேற்குக்கு பிரகாசிக்கிறதோ, மின்னல் எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்துட்டு உடனே போயிடும். அது எவ்வளவு நேரம் நிற்கும், அது எவ்வளவு நேரம் அது நிற்கும் தெரியாது. அந்த மின்னல் வருகிறது போலதான் யார் வரப்போறாரு? இயேசு வரப்போறாரு. 2ஆம் வருகையை பத்தி புதிய ஏற்பாட்டுல முதல்ல இயேசு சொன்ன வசனம் தான். அவருடைய வார்த்தைகள் நிச்சயமா அது நிறைவேறுமா நிறைவேறாதா? விசுவாசிக்கிறீங்கல்ல? நிச்சயமா ஒவ்வொரு வார்த்தையும். என்ன ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரு. காட்டி கொடுத்தானா இல்லையா? யாரு? யூதாஸ். என்ன ஒருவன் 3 தடவை மறுதலிப்பான் சொன்னாரு. மறுதலிச்சானா இல்லையா? பேதுரு. யாரை கொண்டு சொன்னாரு? ஒரு சேவல் போவோம், கழுதியை கொண்டு பேசுவாரு, சேவலை கொண்டு பேசுறாரு. சேவல் கூவுறதுக்கு முந்தி நீ 3 தடவை மறுதலிப்ப. நிறைவேறிச்சு. எருசலேம் நகரம் என்ன செய்யும்? பாழாகும். நிறைவேறிச்சு. ஒவ்வொரு இப்படி நிறைய அவருடைய வார்த்தைகள் என்னெல்லாம் நிறைவேறி இருக்குன்னு சொன்னா அது நேரமே போதாது. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அதிசயம். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது. அதை நம்ம விசுவாசிக்க நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தால இந்த 2ஆம் வருகையை பத்தி 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அதுதான் ரகசிய வருகையை பத்தி பைபிள்ல உள்ள வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. எப்படி வருவாராம்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். அப்போ அவருடைய ரகசிய வருகையில என்ன கேட்க போகுது? 3 விதமான சத்தம் கேட்க போகுது. ஒரு சத்தம் கேட்கல, 2 சத்தம் கேட்கல, 3 விதமான சத்தம். என்ன சத்தம் முதல்ல கேட்கும்? ஆரவார சத்தம். அவர் வரும்பொழுது அவ்வளோ ஆரவாரத்தோட ஒரு சத்தம் கேட்க போகுது. இந்த சத்தத்தை நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். ஏன்னா மோசே இறங்கும் பொழுது அவருடைய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கும் பொழுது கீழே என்ன நடந்து? ஆரவார சத்தம் கேட்கு. அப்போ ஜோசுவா சொல்றாரு, அங்க யுத்தம் பண்ற சத்தம் கேக்கு. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இது
ஜெயதொனியும் இல்லை, அபஜெயதொனியும் இல்லை. இது என்ன பண்ற? பாடலின் சத்தம். இவங்க வர்றதுக்கு நாளாயிட்டு. மோசே எங்க போனாரோ, என்ன மரித்து போனாரோ, எங்க போனாரோ தெரியல. காதுல உள்ளத கழுத்தில் உள்ளதெல்லாம் கலத்தி தாரேன்னு சொல்லி ஒரு பொன் கன்றுக்குட்டிய பண்டிகை வர சத்தம். ஆனா ஜோசுவாக்கு தெரியல அது என்ன சத்தம்னு. ஆனா யாருக்கு தெரியுது? மோசைக்கு தெரியுது. இது என்ன சத்தம்னு தெரியுது. பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு இருந்தா, நீங்க பேசுறது யாரு, உண்மையான ஆளா, அதுக்குள்ள இருக்க ஆவி என்ன நமக்கு தெரியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதே போலதான் ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம். அந்த பிரதான தூதனுடைய சத்தம், முதல்ல சத்தம் ஆரவாரம், அவர் வாராரு, அந்த ஆரவாரம். ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம் ஏன் கேக்கு? மத்தேயு 24:31. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரை 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்க்கிறதுக்கு வராரு. யார் கூட்டி சேர்க்க போறா? யாரு? தேவ தூதர்கள். எதுக்கு அவரோட கூட வராங்கன்னா, 4 திசையில் உள்ள ஜனங்களை கூட்டி சேர்க்கிறதுக்காக வேண்டி தேவதூதர்கள் வராங்க. முதல்ல கேட்டது ஆரவார சத்தம், ரெண்டாவது கேட்கறது தேவதூதர்களின் சத்தம். அந்த சத்தம் 4 திசையில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளை, தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக யார் வர்றாரு? தேவதூதர்கள் வராங்க. மூணாவது சத்தம் என்ன சத்தம்? எக்காள சத்தம். இந்த எக்காள சத்தம் நிறைய கேட்டிருக்கோம் பைபிள்ல. இந்த எக்காள சத்தம் முக்கியமா எங்கெல்லாம் கேட்டிருக்கோம்? ரொம்ப முக்கியம், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய மிரக்கல் நடந்து ஜெரிகோ கோட்டையை தகர்த்தெறியும் பொழுது 7வது தடவை 7 தரம் சுத்தி வரும் பொழுது என்ன செய்தாங்க? ஆசாரியர்கள் எக்காலம் ஊழும் பொழுது இது என்ன செய்யுது? கீழே விழுது. முக்கியம். அதே மாதிரி கிதியோன் என்ன பண்றான்? மீதியானியரை அழிக்கப்படும் பொழுது அதே போல நடக்குது. நியாயாதிபதிகள் 7:19. கிதியோன் எக்காலங்களை ஊத வச்சு பானைகளை உடைச்சி விரட்டி அவங்களெல்லாம் என்ன செய்தாரு? விரட்டினாரு. இந்த 3 சத்தங்களும் யாருடைய காதுல கேட்கும்னா, கர்த்தருக்குள் மரித்து போன யாரோ அவங்க காதுல தான் கேட்கும். கர்த்தருக்குள் மரிக்காம, ஞானஸ்தானம் எடுக்காம, கர்த்தருக்குள் மரிக்காம, இயேசுவை உண்மையான தெய்வனா பற்றி கொள்ளாம, அறிக்கையிடாம, பரிசுத்தமா வாழாம இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே ஹிந்து மாதிரி இல்லை. நம்மளை என்ன செய்ய போகிறாங்க? நம்ம எரிக்க போகிறாங்க, அப்படி போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளே என்ன சொல்ல போகிறாங்க? நம்ம அந்த விதைப்போம். நம்ம ஒரு இறந்து போன ஒரு உடலை என்ன செய்ய போகிறோம்? விதைக்க போகிறோம். அந்த விதைச்ச விதை ஒரு நாள் என்ன செய்யும்? முளைக்கும். அதைத்தான் யோவான் 5:25 எடுத்தீங்கன்னா, யோவான் 5:25 சொல்லுவாங்க. யோவான் 5:25 என்ன காலம் வரும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். எப்போ? ரகசிய வருகையில. அவர் ரகசிய வருகையில வரும் பொழுது மரித்தவங்க, செத்தவங்க, கர்த்தருக்குள் மரித்தவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அதனாலதான் ஆண்டவர் நித்திரை அப்படின்னு சொல்றாரு. மரித்தவங்கள செத்து போயிட்டாங்க, இந்த உடல் அப்படி இருக்க, நித்திரை. லாசரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? லாசரு நித்திரை அடைஞ்சிருக்கான், அவனை போய் நான் எழுப்ப போறேன். அந்த பெண்ணை, சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பும் பொழுது சிறு பெண் நித்திரையா இருக்கா, நான் எழுப்பதுக்கு போறேன். சேவான் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, கல்லெறிஞ்சு கொல்லப்படும் பொழுது சொல்லுதான், அவன் கடைசி நிமிஷத்துல நித்திரை அடைஞ்சிட்டான். அதான் நித்திரை. ஏன் நித்திரைன்னு சொல்றாங்க? ஒரு நாள் அந்த உடல் என்ன செய்ய போகுது? எழும்ப போகுது. மண்ணால பண்ணின உடல் மண்ணுக்குள்ள போகுது. ஆனா ஜீவ சுவாசத்தை ஊதின நம்முடைய ஜீவன் எங்க போகுது? ஆத்மா பரலோகத்துக்கு போகுது. அந்த மண்ணானவன் நீ மண்ணுக்கு தான் திரும்புவேன் என்ன ஆண்டவர் சொல்றாரு. அந்த உடல் மண்ணுக்கு தான் போகும். ஆனா அந்த ஊதுன அந்த ஜீவாத்மாவானது எங்க போகுது? பரலோகத்துக்கு ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், அந்த உடல் எப்படி இருக்கும்?
அழுகி போயிருக்கும், எலும்புகள்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்படிப்பட்ட உடலை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். இது மாதிரி வெளிப்படுத்தல் படிச்சுட்டு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? அப்போ நான் காண்பிக்கிறது அவங்கள்ட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் எசேக்கியேல் எடுத்தீங்கன்னா எசேக்கியேல் 37:6 எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள கூட்டிட்டு போய் அவரை என்ன செய்தாரு? சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாது, ஆவிக்குள்ளாக்குறார். நம்ம ஆண்டவருடைய குரலை கேட்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாகணும். அவருடைய ஆலோசனை கேட்கணுமானா ஒரு ஆவிக்குள்ளாகணும். ஆவிக்குள்ளாகாம ஒன்றுமே ஊழியக்காரங்க ஒரு இன்னைக்கு மெசேஜ் எடுக்கணும்னா ஆவிக்குள்ளாக நிரம்பி 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 ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது உட்காந்தா தான் அந்த மெசேஜ் என்ன செய்யும்? உருவகப்படுத்த முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதே மாதிரி ஆவிக்குள்ளாக்கி எசேக்கியேல் 37:6 எப்படி சொல்லுவாராம்? நரம்புகளை சேர்ப்பேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், தோள்களினால் மூடுவேன், அதுக்குள்ள என்ன செய்வேன்? இவ்வளவும் செய்தது யாரு? அப்போது நான் கர்த்தர்னு அறிஞ்சு கொள்வீங்க. நம்மளால இது முடியுமா? செத்து போன எலும்ப, செத்து போன நரம்ப இதே மாதிரி நம்ம சேர்த்து தோல்னால மூடி கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனாலதான் அவர் சேர்த்தது நான் கர்த்தர்கிறத அறிந்து கொள்வீங்க. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தாற் போல அவர்களை கொலோசையர் 3:3-4 எடுத்தீங்கன்னா, கொலோசையர் பவுலினுடைய நிருபம் உங்கள் ஜீவன் எப்படி இருக்கான்? கிறிஸ்துவுக்குள் மறைஞ்சிருக்கு நம்ம ஜீவன். சும்மா இல்ல நம்ம ஒவ்வொருத்தர் ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் மறைஞ்சிருக்கு. அதனால்தான் நம்ம உயிரடைய போறோம். இல்லைன்னா நம்மளால உயிரடைய முடியாது. இதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்க மைண்ட்ல அப்படி இருக்கணும். திரும்ப நீங்க வசனத்தை இந்த கொலை செய்யற அது இது அதெல்லாம் வேண்டாம். மைண்ட்ல என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? 1 தெசலோனிக்கேயர்ல இதை பத்தி பவுல் சொல்லியிருக்காரு. போதும், அது மைண்ட்ல வந்தா போறோம். என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல என்ன சத்தம் கேட்கும்? எத்தனை விதமான சத்தம் கேட்கும்? முதல்ல என்ன சத்தம்? 2வது என்ன சத்தம்? 3வது என்ன சத்தம்? எக்கால சத்தம். இந்த 3 கேட்ட உடனே முதல்ல எழுந்திருக்க போறது யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். 2வது யார் எந்திரிக்க போறான்னா, கர்த்தருக்குள் இருக்கிற நாம். நம்ம ஒவ்வொருவரும் அவரோட கூட போறோம். கர்த்தருக்குள் இருக்கிற நாம் தான் அவரோட கூட போறோம். மத்தேயு 24:40-44 பார்த்தீங்கன்னா, 2 பேர் வயலில் இருக்கும் பொழுது ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ இந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லார் காதுலையும் கேட்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இந்த சத்தம் கேட்காது. கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவரு முன்குறித்து தான் அழைச்சிட்டு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ன கேட்கும்? அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் ஒரு இமை பொழுதுதான் கேட்கும். கேட்ட உடனே நம்ம உடம்பு என்ன செய்யும்? மறுரூபமாகும். மறுரூபமாகி ஒரு இமை பொழுதுல நம்ம என்ன செய்வோம்? நடுவானத்துக்கு போயிடுவோம். இவ்வளவுக்கும் ஆண்டவர் எங்க இருக்காருன்னா, இறங்கி வந்து நடுவானத்துல தான் இருப்பாரே தவிர ரகசிய வருகையில கீழே வர போறதே இல்லை. நம்மளும் நடுவானத்துக்கு தான். மரித்தவர்கள் முதல்ல போயிட்டாங்க. நம்ம உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாகி எங்க போறோம்? நடுவானத்துக்கு அவரோடு கூட இருக்க போறோம். சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளுடைய முதல் அத்தியாயம் எங்க முடிஞ்சது? உலகத்துல முடிஞ்சது. 2வது அத்தியாயம் எங்க ஆரம்பிக்கே? பரலோகத்துல ஆரம்பிக்கே. நம்மளுடைய முதல் மகிழ்ச்சி என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சாரு, நம்மள ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினாரு. அதான் நமக்கு சந்தோஷம். ஆனா அதை விட மகிழ்ச்சி என்ன சந்தோஷம்? நம்மள முன்குறித்தாரு, நம்மள தெரிந்தெடுத்தாரு, நம்மள அவரோடு கூட கூட்டு போறாரு, நம்ம பரலோகத்துல அவரோடு கூட வாழுவோமே. அதுதான் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, அடக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பம், ஆனந்தம், பேரின்பம்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி. இப்போ சந்தோஷம் பொங்குதே.
ஒரு 2 லைன் படிக்கலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். இதைத்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 15, 51, 52 என்னவா ரகசியத்தை சொல்லுதேன்னு சொல்றாரு. ம் 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 என்னாச்சு? கடைசி எக்காலம் தொலிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நம்ம என்னவாயிருவோமா? ஏன் மறுரூபமாறோம்? ஏன் மறுரூபமாறோம்? ஏன் மறுரூபம் ஆகணும்? இந்த சரீரத்தோடு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. மறுரூபமான ஒரு சரீரம் கண்டிப்பா வேணும். சரி, அப்போ இயேசு மட்டும் மறுரூபமானாரா? ஆனாரா? எப்போ? ஒரு காட்சி, மறுரூப காட்சி நீங்க சொல்றீங்க. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க. அடுத்தால அவர் இறந்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ண பிறகு உயிரோடு எழுந்துட்டார் இயேசு. உயிரோடு எழுந்ததை பார்க்க முதல்ல போகிறதே பொம்பளைங்க தான் போகிறாங்க. முதல்ல மரியாதை அவங்கெல்லாம் போய் அப்போ பார்த்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவள் என்ன செய்தா? அவரை என்ன நினைக்கிறா? தோட்டக்காரன்னு நினைக்கிறா. இந்த தோட்டக்காரர், ஐயா அவரை எடுத்து கொண்டு போனதண்டா என்ன சொல்லுங்க, நான் அவரை எடுத்துட்டு போகிறேன். ஒரு பொம்பளை, ஒரு பெண், ஒரு ஆம்பளைய நான் எடுத்து எங்கே வச்சேன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போகிறேன்னு சொன்னா அவளுக்குள்ள எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ பாசம், இதை நினச்சி பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகலை. என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகலை. ஆண்டவர் வெளியில வராரு, இந்த சகோதரிகளை பார்க்காரு. இவ தோட்டக்காரன் நினைக்கும் பொழுது அவர் மரியாளே அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்காரு. அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஐயோ இது இயேசுவினுடைய குரலான்னு சொல்லிட்டு ரபுனி அப்படின்னு கத்திடுவா. ரபுனின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நகரேங்கிற அர்த்தம். உடனே அவ வணங்க போயிருக்கலாம், காலில் விழ போயிருக்கலாம், ஏதாவது அது கொடுக்கப்படலை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகலை. அதே இயேசு 8 நாளைக்கு முந்தி அந்த இயேசு சீசர்கள்லாம் கதை அடைச்சிட்டு பயந்து போய் உள்ள உக்காந்துருக்காங்க. அப்போ இயேசு எப்படி போனாரு? கதவெல்லாம் பூட்டி இருக்கு, உள்ள போய் நின்று உங்களுக்கு சமாதானம். கதவை பூட்டி இருக்கும் பொழுது யாராவது உள்ள போக முடியுமா? எப்படி போக முடியும்? அதுதான் மறுரூபமான சரீரம். முதல்ல சரீரம் மறுரூபமான சரீரம் அல்ல, 2வது கொண்டு போன அந்த உள்ள கொண்டு போனதுதான் மறுரூபமான சரீரம். இப்ப நீங்கள்லாம் இதே மாதிரி ஒரு ஆவி உள்ள வந்ததுன்னா என்ன? முக்கியமா மருமகமாறு மாமியா எப்பண்டா சாவான்னு நினைப்பாங்க. ஆனா இங்க வந்து நம்ம மருமகமாரெலாம் அப்படி இல்லை. சில மருமகமாரெலாம் சிரிக்கிறாங்க, அப்போ அவங்க மனசுல அது இருக்குன்னு தெரியுது. சிரிக்காத மருமகமாரும் இருக்காங்க. அவங்க வந்து போனா மாமியா செத்து போயிட்டா, மறுநாள் வராங்க. எங்க வராங்க? ஆவியா ரூமுக்குள்ள வந்தா. இப்ப என்ன சொல்லுவீங்க? அடா பாவி, இருக்கையில தான் நீ படுத்துன. ஆனா அந்த மருமோ அந்த பிரேதம் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவானா, நான் எப்படி உங்களை பார்த்தேன், நீங்க இல்லாம போறீங்களே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியுமா, என்னால இருக்க முடியுமா, அப்படியெல்லாம் அழுதுருப்பாங்க. அப்படி அழுத வாயி பாஸ்டர் கூப்பிடு, தண்ணி தொளிச்சு இந்த ஆவிய விரட்டு, தண்ணி தெளிச்சு இந்த ஆவிய
விரட்டு. அப்போ அந்த வாய் என்ன வாய், இந்த வாய் என்ன வாய்? இதுதான் உலகம், இதுதான் உலகம். அதே மாதிரி அல்ல, கர்த்தர் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோட உள்ள எப்படி போனாரோ அதே போலதான் நம்ம சரீரம் என்ன செய்யப்படும்? மறுரூபமாக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 8:21 3:21 வாசிங்கன்னா, என்ன சரீரம் நம்ம சரீரம்? இப்போ அற்பமான சரீரம். நம்ம சரீரம் இப்போ அற்பமான சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை எப்படிப்பட்ட சரீரமா மாற்ற போறாராம்? மகிமையான சரீரமா மாற்ற போறாரா? எவ்வளவு ஆண்டவருக்கு நம்மகிட்ட எவ்வளவு பாசம் பாருங்க. எவ்வளவு நினைச்சு பார்க்க முடியாத அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமா என்ன செய்வேன்? மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் பிதாவின் இடத்துல ஏறி போல அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கிடுங்க. யோவான் 20:16-17 தான் அவர் யார்கிட்ட சொல்வார்? மரியாள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி சீசர்களுக்குள்ள இருந்த விஷயம் யோவான் 20:26-27. இதே மாதிரி மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட முதல்ல யார் போவாங்க? மரித்தவர்கள்லாம் போயிடுவாங்க. ரெண்டாவது யார் போகிறோம்? நம்ம போகிறோம். இந்த நம்ம போய் நடுவானத்தில் இயேசு என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். இந்த தரிசிச்சுட்டு அவர் என்ன செய்வார்? நம்மளையும் சேர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். நம்ம எல்லாரும் இயேசுவோட கூட எவ்வளோ சந்தோஷம். இங்கே முதல்ல இயேசு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது பார்த்தவங்கலாம் நம்ம யாரும் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ரகசிய வரிகளை எடுத்து பரலோகத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் ஆண்டவரோடு கூட அங்கே இருப்போம். அந்த 7 வருஷமும் ஆண்டவருடைய கல்யாண விருந்தில் ஒவ்வொரு நாளும் அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களோடு கூட சேர்ந்து நம்மளும் அங்கே இருந்து சந்தோஷமாக துதித்து ஆண்டவரை போற்றி பாடி அவரோடு கூட இருப்போம். அது ஒரு பெரிய சந்தோஷம். அங்க கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துன்பம் கிடையாது, மரணம் கிடையாது. அங்க எந்த மரணமும் கிடையாது. பிறப்புண்டு, இறப்பு கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோவான் தரிசனத்தை பார்க்காரு. தரிசனத்துல பார்த்துட்டு நான் அதை பார்க்கும் பொழுது ஏன் இதை மட்டும் அவர் இம்பார்ட்டன்ஸா சொல்றாருன்னு அனலைஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு அது புரியவே இல்லை. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு எழுதியிருக்காரு. சமுத்திரம் மட்டும் இல்லாமல் போயிட்டுன்னு ஏன் எழுதாரு? விளக்கு தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, இயேசுவே வெளிச்சம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு ஏன் சொல்றாருன்னு சொன்னா, யோவான பத்மு தீவில் கொண்டு போடும் பொழுது அந்த பத்மு தீவு எப்படி இருக்கிற பத்மு தீவு? எல்லா பக்கமும் தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளேயே அவர் இருந்ததுனால, தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டதுனால அங்க என்ன இல்லைன்னு சொல்றாரு? சமுத்திரமும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மளை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? எடுத்துட்டு போறாரு. அங்க எப்படி இருக்க போறோம்? அழிவில்லாத சரீரத்துல நித்தியமாக இயேசுவோட கூட இருக்க போறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த நாட்கள்ல பூமியில என்ன நடக்கும்னா 7 வருஷம் உபத்திரவ காலம் நடக்கும். இந்த உபத்திரவ காலத்துல யார் ஆட்சி செய்வான்னா அந்தி கிறிஸ்து தான் ஆட்சி செய்வான். கடுமையா மக்களை தொந்தரவுப்படுத்துவான், உபத்திரவப்படுத்துவான். ஆனா தன்னுடைய பிள்ளைகள் அந்த உபத்திரவத்துக்கு ஆளாக கூடாதுங்கிறதுனாலதான் இயேசு நம்மளை என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ளப்படாரு. நம்ம இந்த உபத்திரவத்துக்குள்ள இருக்கவே மாட்டோம். அவர் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மளை உடன்படுத்த, கஷ்டப்படுத்த, பாதைப்படுத்த ஆண்டவர் என்ன செய்வாரு? விடவே மாட்டாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாள்ல தான் 7 கோப கலசங்கள், 7 முத்திரை, 7 எக்காலம் எல்லாம் ஊதப்பட்டு அது இன்னும் நிறைய வரும். அதனால ரகசிய வருகை மட்டும்தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள அவ்வளவுதான் நேரம். அந்த எக்காலங்கள்லாம் அப்பதான் ஊதப்படும், கோப கலசங்கள் அப்பதான் ஊற்றப்படும், 7 முத்திரைகள் அப்பதான் உடைக்கப்படும். அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது எந்த வாதைகள் வருது? எந்த கோப கலசங்கள் ஊத்தப்படும் பொழுது ஜனங்களுக்கு எவ்வளவு வாதம் வருது? அந்த எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது எவ்வளவு வாதம் வருது? அதெல்லாம் என்ன செய்ய போகுது? அதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஆனா அந்த கஷ்டத்துக்கு எல்லாம், அந்த கஷ்டம் ஒண்ணு கூட நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம்? பரலோகத்துக்கு சந்தோஷமா போறோம். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களோடு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா,
என்ன பண்ணுவார்? 1000 வருடம் அவரோடு கூட நம்ம வந்து என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். நம்ம ஆண்டவரோடு கூட ஆளு செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தக்கன பொறுப்பு கொடுத்துருப்பாரு. அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம் 1000 வருடம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் தனி. அவரோடு கூட இருக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். கிறிஸ்தவ மார்க்கங்கிறது எப்படிப்பட்ட மார்க்கம்னா, வல்லமை உள்ள ஜீவனுள்ள மார்க்கம் தான். என்ன மார்க்கம்? கிறிஸ்தவ மார்க்கம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணக்கூடிய மார்க்கம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கோம், எத்தனையோ அதிசயம் நடந்திருக்கோம். இதெல்லாம் யாரால நடந்தது? நம்மளுடைய தாளந்து அல்ல, நம்மளுடைய திறமைகள் அல்ல, நம்ம பண்ணின இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நோ, நெவர். அந்த வார்த்தை நமக்குள்ள வந்ததுன்னா, லூசிபர் மேலே இருந்து கீழே தள்ளின மாதிரி நம்மளையும் கீழே தள்ளிடுவாரு. லூசிபர் யாரு? ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தூதன். அவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு விட தன்னை உயர்த்தி பேசினான். அவரை என்ன செய்தாரு? கீழே தள்ளிட்டாரு. இதே மாதிரி நிறைய பார்க்கலாம் பைபிளில். நேபுகாத்நேசார் என்னது? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் கட்டப்பட்ட மகா பாபிலோன். அவர் கிருபை இல்லாட்ட மகா பாபிலோனை கட்ட முடியுமா? இந்த வார்த்தையை பேசினா அவர் உடனே என்ன பண்ணாரு? மாடுகளை போல புல்ல தின்னாரு. எப்படிப்பட்ட தண்டனை! நிறைய சொல்லலாம். எத்தனை தீர்க்கதரிசிகள் கை மறத்து போச்சு, எத்தனை தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொண்டாரு. அவர் சொல்ல கேட்காத ஒரு தீர்க்கதரிசி பாதி பதில கரெக்டாக கேட்டிருப்பாரு. இன்னொருத்த மனுஷ சத்தத்தை கேட்டு கொண்டு போட்டாங்க, சிங்கம் அடிச்சு. நிறைய பைபிளில் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் மறுத்து நீங்க அடுத்த வேலை செய்வீர்களானால் அந்த அடிக்கப்பட்ட அடி எப்படிப்பட்ட அடி? தாங்க முடியாத அடி. வார்த்தையை ஒன்றும் சொல்லாம இருந்து உங்க காதில் அது கேட்காம இருந்துட்டீங்கன்னா ஓகே, கேட்டுட்டா அதன்படி என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் கிறிஸ்தவ ஜீவியங்கிறது வல்லமை உள்ள ஜீவனுள்ள மார்க்கம். நோவாவை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருந்து? ஒரு பேழை. லோத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருந்து? ஒரு மலை. மோசையை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருந்து? ஒரு நாணல் பெட்டி. அதே போல ராகாப்ங்கிற ஒரு வேசியின் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருந்து? ஒரு சிவப்பு நூல். நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா? கொல்கத்தா மலையில் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவின் பேழை நமக்கு இருக்கு. அந்த பேழைக்குள்ள நம்ம போனோம்னா, அவருக்குள்ள நம்ம போனோம்னா, அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போனோம்னா, அவருடைய நிழலுக்குள்ள நம்ம போனோம்னா, அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தோம்னா, தேவனுடைய கரம் நம்மளை தூக்கி எடுக்கும். தேவனுடைய கிருபை நம்மளை தூக்கும். தேவனுடைய அன்பு நம்மளை பாதுகாக்கும். தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். தேவ ஆவியானவருடைய கரம் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தால இப்போ தமிழ் செல்வி வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, உமது ரகசிய வருகையை பற்றி நீர் என்ன என்னிடம் சொன்னீரோ அதை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேனப்பா. இன்னும் விரிவாக பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் கூட இருந்து விடாதபடி, ஒருவர் கூட உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விடாதபடி, பரிசுத்தமாகாமல் இருந்து விடாதபடி, முன்குறிக்காமல் இருந்து கொண்டாதபடி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்து கொள்ள விடாதபடி தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உமது அபிஷேகம் இறங்கட்டும், உமது ஆவி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தேவனுடைய கரத்தினால் இந்த பிள்ளைகளை அழைத்து நீர் செல்ல வேண்டுமாய் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏசப்பா நீர் எங்களை இம்மட்டுமாய் காத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்த உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்ட சத்தியம் ஏசப்பா ஆண்டி மூலியமாய் நீங்கள் அப்பா உம்முடைய ரகசிய வருகையை பற்றி எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய ரகசிய வருகையில பங்கேற்கும்படியாக நீர் ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாள்ல யாரெல்லாம் அதற்கு இன்னும் தகுதி இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த நொடி பொழுதுல அவர்களுக்குள்ள ஏசப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்தை என் தகப்பன் நொடி பொழுதுல மாற்றுகிற தேவன் ஏசப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஏசப்பா, அப்படிப்பட்ட அந்த கடைசி கால வல்லமையும் அபிஷேகமும் எங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. அந்த ரகசிய வருகையில ஏசப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைய தகப்பனே உம்மை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா அந்த பங்கடையும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக என்று ஜெபிக்கிற இந்த நாள்ல ஏசப்பா ஒவ்வொரு இருதயத்தை என் தகப்பன் தொடுவீராக ஏசப்பா. பாவத்துக்குள்ளாக வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா தகப்பனே இருதயத்தையும் என் தகப்பன் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. என் தகப்பன் தொடுங்க, உம்முடைய அபிஷேகம் ஊற்றுங்க அப்பா. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் நிரப்புவேன் என்று சொன்னீரேன். இந்த கடைசி காலத்துல இந்த பொல்லாங்கு உள்ள அப்பா உலகத்துல நாங்கள் எப்படி தப்பித்து உமக்கு பிரியமாக வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிற அப்பா தகப்பனே உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் என்று ஜெபிக்கிற இந்த நாள்ல கேட்ட வசனம் இங்க கேட்டு அப்பா அப்படியே விட்டு விடாத வண்ணம் நாங்கள் உலகத்துக்குள்ள கடந்து போய் வாழும் பொழுது ஏசப்பா உமக்கு பிரியமாய் வாழவும் அநேக பிள்ளைகளுக்கு மத்தியில எங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு என் தகப்பனுடைய வசனத்தை போதிக்கும்படியான இடத்துல எங்களை வைப்பீராக என்று ஜெபிக்கிற இந்த வார்த்தை இப்படியாய் அப்பா ஒழிந்து போகாத வண்ணம் அநேக பிள்ளைகளுக்கு அது பயன்படட்டும் என்று ஜெபிக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் என் தகப்பன் கடைசி காலத்துல எழுப்பி உமக்கு சாட்சி வாழ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிற அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாங்க எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.